இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய ஆவிக்குரிய வார்த்தை சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பது முக்கியம். மனிதர்கள் மீதா அல்லது தேவன் மீதா என்பது மிகவும் அவசியமானது ஒன்று. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், வேதாகமம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை நம்பி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லது தேவனுடைய வார்த்தையை நம்பாமல், அதாவது அவிசுவாசித்து சாத்தானுடைய அல்லது தங்களுடைய சிந்தனையின்படி வாழ்ந்து சபிக்கப்பட்டவர்களை நாம் வேதாகமத்திலே அநேகரை நாம் பார்க்கின்ற முடியும். எடுத்துக்காட்டாக ஆதாமும் கூட தேவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ஆனாலும் கூட அதற்கு விரோதமாக சாத்தான் ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை ஏமாற்றினான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய வார்த்தையையும் நம்புகிறோமா அல்லது தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்புகிறோமா என்பது மிகுந்த முக்கியமானது. ஆம், நம்மோடு கூட இருக்கின்ற மனிதர்கள், நாம் பழகின்ற மனிதர்கள், அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாம் அவர்களோடு பழகுவது, அவர்களை நாம் நேசிப்பது என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. குறிப்பாக யோசேப்பிற்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்து விட்டார். அவர் பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து செல்கிறார். குறிப்பிட்ட இடத்திலே அவர் குழியிலே சகோதரர்கள் தூக்கி போடுகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு அடிமையாக விற்கப்படுகிறார். அதற்கு பிறகு ஒரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு சொப்பனத்தை அர்த்தம் சொல்லுகிற காரியத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஆகவே 2 நபர்களுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிய பிறகு ஒரு மனிதனிடத்திலே சொல்லுகிறான், நீ உயர்ந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது யோசேப்பு மனிதனை நம்புகிறான். ஆனால் அந்த மனிதன் 2 வருடம் கிட்டத்தட்ட யோசேப்பு சொன்னதை மறந்து விட்டான். ஆனால் அதற்கு பிறகு 2 வருடங்களுக்கு பிறகு தேவனே அந்த மனிதனுக்கு யோசேப்பு குறித்து நினைப்பூட்டுகிறார். ஆகவே மனிதர்கள் அல்ல, தேவனே நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரே நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவர். ஆகவே மனிதனை அல்ல, தேவனையே நாம் சார்ந்திருக்க கடவோம். மற்றும் ஒரு உதாரணமாக, தாவீதை தேவன் அபிஷேகம் செய்து விட்டார். ஆனால் அவர் ராஜாவாக கூடிய சூழ்நிலைகள் இல்லையே இல்லை. காரணம், தற்போது இருக்கின்ற சவுல் ராஜா அவனை துரத்தி கொண்டே இருக்கிறார். சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவன் மறிக்க வேண்டிய தருணமாய் இருக்கிறது. எல்லாரும் எதிராக நிற்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ இஸ்ரவேலின் மேலே ராஜாவாவாய் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த வார்த்தையை தன்னைத்தானே நம்பி தாவீது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சவுலை கொலை செய்யவில்லை. ஆகவே அவர் தேவனுக்கு காத்திருந்தார். தேவன்